வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. பொங்கல் விடுமுறையில் வெளியூர் சென்றவர்கள் சென்னை திரும்புவதற்கு வசதியாக இன்று 5192 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கடந்த 3 நாட்களில் 75,000 பேர் வருகை தந்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் விருந்தினராக பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதிக காளைகளை அடக்கக்கூடிய சிறந்த வீரர் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று முக்கிய அறிவிப்பை தெரிவித்துள்ளார். சிவில் விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையமான DGCA இண்டிகோ நிறுவனத்திற்கு 22 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹவுரா குவஹாத்தி இடையே படுக்கை வசதி கொண்ட இந்தியாவின் முதலாவது வந்தே பாரத் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 19 காளைகளை அடக்கி கருப்பாயூரணி கார்த்தி அவர்கள் முதலிடம் பிடித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் இன்று திருக்குறள் வார இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. துபாயில் இன்று நடைபெற உள்ள 24 மணி நேர கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் அவர்கள் கலந்து கொள்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 2,15,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். சென்னை கடற்கரை பகுதியில் ஜனவரி 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை 160 மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன என்று சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது. சீனாவின் எலக்ட்ரிக் கார்களுக்கான வரியை குறைப்பதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற 10 ஆண்டுகளில் புதிய ஸ்டார்ட் அப்கள் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா உலகை வழிநடத்த வேண்டும் என்பதே இலக்கு என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். இலங்கையின் காங்கேசன் துறைமுகம் இந்தியாவின் 544 கோடி நிதியுதவியுடன் புனரமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,06,240 ரூபாயாகவும் 1 கிராம் 13,280 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 4 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 310 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராங்கத்தில் வருகின்ற 23ஆம் தேதி NDA கூட்டணி சார்பில் கூட்டணி அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு மேற்கண்ட இந்த 4 வாக்குறுதியை அளித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் கடந்த 14ஆம் தேதி மகரஜோதி தரிசனம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மண்டலகால மகரவிளக்கு பூஜைகள் வருகின்ற 20ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில் இன்று முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வேலூரில் உள்ள CMC மருத்துவமனை டாக்டர்களின் குடியிருப்பில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். இன்று நாகர்கோவில் தாம்பரம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று அசாம் மாநிலத்திற்கு செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாலமேடு ஜல்லிக்கட்டில் சிறந்த மாடுபிடி வீரராக அஜித் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார். தமிழக கலாச்சாரத்தின் சிறந்த அம்சங்களுக்கு திருவள்ளுவர் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி சார்பில் மாதாவரம் மணலி ஏரிகள் 24 கோடி செலவில் புனரமைத்து சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டு பல்வேறு அம்சங்களுடன் படகு குழாமும் அமைக்கப்பட்டுள்ளது. மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் வருகின்ற ஜனவரி 23ஆம் தேதி நடைபெறும் என்று வைகோ அவர்கள் அறிவித்துள்ளார். வல்லக்கோட்டை முருகன் சுவாமி கோவிலுக்கு 5,50,000 மதிப்பில் புதிய மயில் வாகனம் வழங்கப்பட்டது. வருகின்ற 18ஆம் தேதி நெல்லையிலிருந்து தாம்பரம் வரை சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் நாடாளுமன்ற தலைவர்கள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். TCS நிறுவனம் டிசம்பர் காலாண்டில் அதன் நிகர லாபம் 13.91% குறைந்துள்ளதாகவும் 10,657 கோடியாக பதிவாகியுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவை சேர்ந்த GRU ஸ்பேஸ் என்ற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் 2032ஆம் ஆண்டிற்குள் உலகின் முதல் 3 ஹோட்டலை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. கோவையை சேர்ந்த பெண் ஆட்டோ ஓட்டுநருக்கு குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள குடியரசு மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும் குடியரசுத் தலைவரின் தேநீர் விருந்தில் பங்கேற்கவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் இளைஞர் நலன், பள்ளிக்கல்வி, கால்நடை உட்பட 6 துறைகள் சார்பில் 3291 கோடி மதிப்பீட்டில் நடைபெறும் 27 முத்திரை திட்டங்களின் பணிகளை பிப்ரவரிக்குள் முடிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்தியா ஐரோப்பிய இடையே தடையில்லா வர்த்தகம் ஒப்பந்தம் வருகின்ற ஜனவரி 27ஆம் தேதி கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பாலமுருகன் அவர்கள் 22 காளைகளை அடக்கி முதல் பரிசை பெற்றுள்ளார். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிக கட்டணம் வசூலித்த ஆம்னி பேருந்துகளுக்கு 44 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நீட் முதுநிலை சேர்க்கைக்கான தகுதி மதிப்பெண் விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையான டிட்வா புயலால் 1,39,000 ஏக்கர் பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட 84,848 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகையை செலுத்தும் வகையில் 111 கோடி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மீனாட்சியம்மன் சுவாமி கோவில் அறங்காவலர் குழு தலைவராக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களின் தாயார் ருக்மிணி பழனிவேல் ராஜன் அவர்கள் நேற்று மீண்டும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இன்னசென்ட் திவ்யா உட்பட 5 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மாத ஊதியம் 2,500 ரூபாய் அதிகரித்து 15,000 அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு 16 லட்சம் பேர் பயணம் மேற்கொண்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 4,184 காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கம் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் சீரான குடிநீருக்காக 3,108 கோடியில் புதிய திட்டம் தொடங்க கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ஸ்லீப்பர் பெட்டிகளை கொண்ட முதல் வந்தே பாரத் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜனவரி 17ஆம் தேதி கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை சங்கமம் கலை நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சி வருகின்ற 18ஆம் தேதி வரை சென்னையில் 20 இடங்களில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 5 கோடி ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஜூன் 30ஆம் தேதிக்குள் பெங்களூர் மாநகராட்சிக்கு தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என்று துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிக கட்டணம் வசூலித்த 30 ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.